40 வயதை கடந்தும் சிங்கிளாவே இருக்கிற நடிகர் நடிகைகள் இன்னமும் நம்ம திரையுலகத்துல இருக்கதா செய்றாங்க. நம்ம இந்தியன் சினிமாவில சவுத் இந்தியா, நார்த் இந்தியா அப்படின்னு 2 திரையுலகத்திலயுமே இப்ப வரைக்கும் சிங்கிளா இருக்கிற நிறைய நடிகர்களோட லிஸ்ட் தான் பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் 43 வயதாகியும் இன்னமும் சிங்கிளாவே இருக்க ஜிதேந்திரா ஷோபா கபூரோடைய மகள் ஏக்தா கபூர் வரைக்கும் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது துஷார் கபூர். 42 வயதாகியும் இன்னமும் இவர் சிங்கிளா தான் இருக்காரு. ஏக்தா கபூரோட சகோதரர் இவர் 2001 வருஷம் பாலிவுட்ல அறிமுகமானாரு. கோல்மால் சீரீஸ் படங்கள்ல மற்றும் நிறைய படங்கள்ல காமெடி வேற்றம் எடுத்து நடிச்சிருக்காரு. தன்னோட சகோதரி மாதிரியே இவரும் 40களை கடந்தும் இன்னமும் திருமணத்துல ஆர்வம் இல்லாம இருக்காரு. அடுத்தது அமீஷா பட்டேல். 2000 வருஷத்துல ஹிந்தி திரைப்படத்துல அறிமுகமான அமீஷா பட்டேல் தமிழ்ல விஜயோட புதிய கீதை அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சாங்க. 42 வயதான அமீஷா இன்னமும் சிங்கிளா தான் இருக்காங்க. ஆனா ஹாட்டாவும் இருக்காங்க. அடுத்தது ராகுல் கண்ணா. தான் அறிமுகமான முதல் படத்திலேயே பிலிம் ஃபேருக்கான சிறந்த அறிமுக நடிகர் விருதை பெற்றவர் தான் இவர் நடித்த மொத்த திரைப்படங்கள் மொத்தமே 8 தான். இவர் ஹிந்தி நடிகர் மட்டும் இல்லாம அரசியல்வாதி வினோத் கண்ணாவோட மகனும் கூட. ஆனா 46 வயதாகியும் இன்னமும் இவரு சிங்கிளா தான் இருக்காரு. அடுத்தது அக்ஷய் கண்ணா, ராகுல் கண்ணாவோட சகோதரர். அண்ணா மாதிரியே இவரும் 43 வயதாகி இன்னமும் சிங்கிளா தான் இருக்காரு. 1997 அறிமுகமாகி இன்னைக்கு வரைக்கும் பாலிவுட்ல தனக்குன்னு ஒரு இடத்தை வச்சிருக்காரு அக்ஷய் கண்ணா. ஹேண்ட்சம் ஹீரோவான அக்ஷய் கண்ணா தன்னோட சகோதரர் மாதிரி இப்பவும் சிங்கிளா தான் இருக்காரு. அடுத்தது உதய் சோப்ரா. தூம் திரைப்படங்கள் மூலமா தமிழ் ரசிகர்கள் மத்தியில கொஞ்சம் பரிச்சயமான உதய் சோப்ரா யாஷ் சோப்ரா குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் தயாரிப்பு மட்டுமில்லாம நடிப்பிலையும் ஆர்வம் கொண்டிருந்தாரு. ஆனா இவரோட சுமாரான தோற்றம் ஏனோ பாலிவுட்ல பெரும் நடிகராக்க வாய்ப்பே கொடுக்கல. 45 வயதாகிற இவரு இன்னமும் சிங்கிளா தான் இருக்காரு. அடுத்தது ரந்தீப் ஹூடா. ரந்தீப் ஹூடா நடிகராகிறதுக்கு முன்னாடியே சுஷ்மிதா சென்னோட இருந்த காதல் காரணமா கிசுகிசுக்கள்ல சிக்கி பிரபலமானாரு. இவர் நடிகை நீத்து சந்திராவை திருமணம் செய்து கொண்டாரு அப்படிங்கிற செய்திகள் கிசுகிசுக்கா வெளிவந்தாலும் இவர் இன்னும் சிங்கிளா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. அடுத்தது சஜித் கான். 48 வயதாகிற இவரு ஹவுஸ்ஃபுல் திரைப்படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் சஜித் கான். சமீபத்துல இவர் மேல கூட மீ2 புகார்கள் எழுந்துச்சு. இதனால ஷூட்டிங் நிறுத்தப்பட்டு இவரை இயக்குனர் பொறுப்புல இருந்தும் விலக்கினாங்க. இவரு இவ்வளவு சர்ச்சைகள்ல சிக்கினாலும் 48 வயசு ஆகுது, இப்ப வரைக்கும் சிங்கிளா தான் இருக்காராம். அடுத்தது கொஞ்சம் நம்ம தமிழ் சினிமா பக்கம் வந்தோம் அப்படின்னா டி ராஜேந்திரனோட மகன் சிலம்பரசன் அப்படின்னு சொல்லப்படுற சிம்பு. 35 வயதான நம்ம சிம்பு அவருடைய முதல் காதல் இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா ரொம்ப பரிச்சயமான காதல் என்ன அப்படின்னு கேட்டா நயன்தாராவோட காதல். அந்த காதல் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இவரு ரொம்ப வருஷமா காதலே வேண்டாம் அப்படின்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஹன்சிகாவோட ஒரு காதல் மலர்ந்துச்சு. அதன் பிறகு அந்த காதலும் பிரேக்கப் ஆகவே திரும்பவும் சிங்கிள் லைஃபுக்கு போயிட்டாரு. 35 வயதார சிம்பு திருமணம் பத்தியோ காதல் பத்தியோ எதையுமே பேச மாட்டேங்கிறாரு. அடுத்தது நடிக்க 16 ஆண்டுகளை கடந்துட்ட நம்ம த்ரிஷா. சாமி திரைப்படத்துல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி 96 திரைப்படம் வரைக்கும் இருக்காங்க. அப்படியே அவங்களோட இளமை மாறாம இருக்கு. இவங்களோட லைஃப்லயும் திருமணம் காதல்லாம் வந்துட்டு தான் போச்சு. வருண் மணியனோட நிச்சயதார்த்தம் ஆச்சு, அது பிரேக்கப் ஆச்சு. அதுக்கப்புறமா ராணாவோட காதல் இருந்தது, அதுவும் பிரேக்கப் ஆச்சு. ஆனாலும் இது எல்லாத்தையும் எதிர்கொண்டு இன்னமும் ஸ்வீட் சிங்கிளா தான் இருக்காங்க த்ரிஷா. அடுத்தது நயன்தாராவை நம்ம சிங்கிள் அப்படிங்கிற லிஸ்ட்ல எடுத்துக்க முடியுமா அப்படிங்கறதுல கொஞ்சம் டவுட் இருக்கு. ஆனா இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகாததால நம்ம இவங்களை சேஃபர் சைட்ல தான் வச்சிருக்கணும். சந்தோஷ் சிவத்தோட என்னதான் இவங்க காதல்ல இருந்தாலும் அந்த காதல் திருமணத்துல போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால நயன்தாரா கமிட்டட் அப்படின்னு சொல்ல முடியும். நயன்தாராக்கும் நடுவுல நிறைய காதல்கள் வந்தது. அந்த காதல் பிரேக்கப் ஆச்சு. அதன் பிறகு காதலே வேண்டாம் அப்படின்னு இருந்த இவங்க இப்போ சந்தோஷ் சிவத்தோட சந்தோஷமா இருக்காங்க. ஆனாலும் இவங்க இன்னும் திருமணம் செய்து கொள்ளாததுனால 34 வயதாகியும் இன்னமும் சிங்கிளா இருக்காங்க அப்படின்னு தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அடுத்தது சதா. ஜெயம் திரைப்படத்துல அறிமுகமான அழகிய சதா உன்னாலே உன்னாலே திரைப்படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல உள்ள ஹீரோ, செகண்ட் ஹீரோயின் அண்ட் மெயின் ஹீரோயினான சதா, இவங்க 3 பேருமே இன்னமும் சிங்கிளா தான் இருக்காங்க. சதாக்கு 34 வயதாகுது. இப்ப வரைக்கும் அவங்களுக்கு ஒரு உண்மையான காதல் கூட அமையலையாம். சோ நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்த எத்தனை பேர் இன்னும் சிங்கிளாவே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுதா? சோ நீங்க சிங்கிள்னா உங்களோட பச்சைக்கொடி இவங்களுக்கு நீங்க காட்டுறீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இல்லனா இவங்க இன்னும் சிங்கிளா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க.
சார், இந்த क्वेश्चन சிலபஸ்ல இல்ல சார். அப்படியா? எந்த क्वेश्चन? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி.